ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம். எத்தனையோ வீடியோ பார்த்தாலும், இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்றப் போகுதுங்க. அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து, ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்க உங்க கண்ல படுமுங்க. எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்த தொடங்குவதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகன மனசார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்த சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை ஒரு பதிவ கமெண்ட் பண்ணிடுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். இப்போ மீனராசிக்காரங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்துல குரு பகவான் வக்கர நிலையிலும், ரண ருண ரோகஸ்தானத்துல கேது பகவானும், பாக்கியஸ்தானத்துல புதன் மற்றும் சுக்கிர பகவானும், தொழில் ஸ்தானத்துல சூரியன் மற்றும் செவ்வாய் பகவானும், அயன சயன போகஸ்தானத்துல சனி மற்றும் ராகு பகவானும் பார்க்கறாங்கங்க. நீங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா இருப்பீங்க. பூ போல மனசு கோபத்த மறைச்சுக்கிட்டு சிரிப்ப மட்டும் காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க. எடுத்த காரியத்த எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்களா இருப்பீங்க. நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க நீங்கங்க. குரு பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க நீங்க. எல்லா இடங்கள்லயும் நேர்மையும், உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ, பந்தமோ அது தப்புன்னா தப்புதான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க நீங்க. உங்கள ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ, அங்க தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை குடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நெறைய கஷ்டங்களும், துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும், கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மீன ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க. இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்கள குறை சொல்றதுக்குன்னே நெறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும் தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்கள தூக்கி போட்டுட்டு போயிருவாங்க. மறுபடியும் அவங்க மீண்டும் உங்ககிட்ட உதவின்னும் கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு, மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க மீனராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இதே மாதிரி எல்லா ஆண்டுகளும் சரி, நம்ம இந்த வருஷம் நல்லது நடக்க போகுது, அடுத்த வருஷம் நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டே இருக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க. ஆனா உங்களுக்கு எந்த ஒரு அ நிகழ்வும் நினைச்ச மாதிரியோ நல்லதுமே நடந்திருக்காது. ஆனா இந்த 2026ல இது அப்படியே தலைகீழா மாறப்போகுதுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அது அனைத்துமே இந்த 2026ல பெறக்கூடிய ஒரு காலகட்டமாவே பார்க்கப்படுதுங்க. இந்த 2026 பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்த தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க. ஏன்னா, இந்த ஆண்டுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும், குருவுடைய வக்ர பயிற்சியும், சுக்கிர பயிற்சியும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ராகு கேது பயிற்சியும் இருக்குதுங்க. இத்தன பயிற்சியோட பயன்களும் உங்களுக்கு ஒட்டுமொத்தமா கிடைக்கப் போகுதுங்க. இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில தான் இடம் பெறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. கடந்த காலகட்டங்கள்ல சொந்த பந்தத்த இழந்தீங்க. சொத்துக்கள இழந்தீங்க. தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன உன் கூடயே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணமே சுத்தமா போயிடுச்சு. உங்க மனசுல கவலையும், துன்பம் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்கள அவமானப்படுத்துவதற்குமே இங்க நெறைய பேர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட, நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது?
என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது." அப்படின்னு தான் பெரும்பாலான மீனராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படிங்கிற நிலையில தான் நெறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனைய தவிர்த்தாலும், ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்கள நோக்கி பிரச்சனையும், கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கும். ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும், மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம்ங்க. இந்த 2026 தொடக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியானது ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில தான் நடக்க இருக்கிறதுனால, இத்தன நாட்களா மைனஸா மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான், இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடையறாருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, குருவுடைய ராசி உங்களுடைய ராசியில வக்ர நிவர்த்தி அடையறதா இருந்ததுனால, சனி பகவான் மூலமா நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது 2026ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, குருவுடைய வக்ர நிவர்த்தி. உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்து லக்னஸ்தானத்த பார்க்கறதுனால, ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல இருந்து முழுமையா கிடைக்கப் போகுதுங்க. இத்தன நாட்களா சனி பகவான் இருந்ததுனால, இதனுடைய பெயர்ச்சியும், பலன்களும் உங்களுக்கு கிடைக்காம இருந்ததுனால, இப்ப வந்து வக்ர நிலையில நிவர்த்தி அடையறதுனால, குரு பெயர்ச்சியோட ஒட்டுமொத்த பலனும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கப் போகுதுங்க. அதனால பொருளாதார ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சிய பொறுத்தவரைக்கும் இந்த 12 ராசிகளுக்குமே இது பொருந்துமுங்க. பொதுவான பலன்கள் தான் பார்க்கப்பட்டாலும், கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இதன் மூலமா ஏற்பட போகுதுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ராகு கேது பயிற்சி. ராகு, கேது ஐயோ! அப்படின்னு நெறைய நபர்கள் பயந்துட்டு இருப்பீங்க. ராகு கேது பயிற்சியானது பார்த்தீங்கன்னா, 2026 மார்ச் மாதம் தொடங்குறதுனால, இதன் மூலமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாமுங்க. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காதுங்க. ஏதாவது ஒரு கிடைக்கிற வேலைக்கோ, ஒரு ரூ. 10,000 சம்பளத்துக்கோ, ரூ. 15,000 சம்பளத்துக்கோ நீங்க போயிட்டு இருப்பீங்க. ஆனா, நீங்க படிச்ச படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிகாம், எம்காம், பிஎட், பிஇ அப்படின்னு முடிச்சிருப்பீங்க. முடிக்கிறது என்ன சாமி, போடுறது இப்படி, அப்படிதான் நெறைய பேர் சொல்வீங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய இந்த 2026ல நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஐடி ஜாப்புக்கு ட்ரை பண்ணாலும் சரி, பிரைவேட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணாலும் சரி, பேங்க் ஜாப்புக்கு ட்ரை பண்ணாலும் சரி, எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாளா அலைஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, விரைவில உங்களுக்கு அதற்கான சாதகமான தீர்ப்பு வரப்போகுதுங்க. சொந்த பிரச்சனைகளுக்கு உங்களும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாவே இருக்குதுங்க. அதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வரப்போகுதுங்க. தொழில்ல லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கப் போகுதுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பதவியும், புதிய பொறுப்பும் உங்கள தானாவே தேடி வரப்போகுதுங்க. ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரப் போகுதுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க. அதனால அதுல இருந்த சங்கடங்கள்லாம் நீங்க போகுதுங்க. மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவு முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்கள்ல நீங்க ஒரு பெரிய ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அத சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூட கூட நெறைய பேர் இந்த வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் நெறைய சலுகை கிடைச்சு ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. நீங்களும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கும் கிடைக்கப் போகுதுங்க. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பும், மரியாதையும் கிடைக்கப் போகுதுங்க. அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போகப் போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கப் போகுதுங்க. தொழில் வியாபாரத்துல இருந்த தடையெல்லாம் விலகப் போகுதுங்க. லாபம் அதிகமாகவே கிடைக்குமுங்க. அதனால முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. வரவேண்டிய பணம் விரைவில கைக்கு வந்து சேருமுங்க. குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகப் போகுதுங்க. செல்வாக்கும், அந்தஸ்தும் உயரப் போகுதுங்க.
வெளிநாட்டு முயற்சிகள் மேற்கொண்டிருந்தீங்கன்னா அதுல வெற்றியே கிடைக்குமுங்க. தெய்வ சிந்தனை அதிகமாக போகுதுங்க. பெரியோர்களுடைய உதவிகள் தக்க சமயத்துல கிடைக்குமுங்க. உறவுகள்ல இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமா விலகப் போகுதுங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்கங்க. தொழில்ல ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்குமுங்க. மூடி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்குமுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமுங்க. புதிய புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தருமுங்க. கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய பிரச்சனையும், சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது அமைஞ்சிருதுங்க. ஆனா, ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா, அடிச்சு புடிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும், மணமேடை வரைக்கும் போனா கூட, அவங்க அங்க போய் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருமணம் அப்படிங்கிறது நின்றுதுங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஜாதகத்திலயும் ராகு, கேது ஜாதகம், சுத்த ஜாதகம், செவ்வாய் ஜாதகம்ங்கிற இருக்கிறதுனால, திருமண தடை அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில அதிகமாகவே ஏற்பட்டிருக்குமுங்க. இனி வரக்கூடிய இந்த 2026ல விரைவில நீங்க திருமண வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்க போறீங்க. அடுத்து வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ, பெண்களோ 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்களோ? ஊர்க்காரங்க தப்பா நெனைச்சுருவாங்களோ? இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க என்ன நினைப்பாங்க? அப்படின்னு நெறைய பேர் 2வது திருமணத்த பத்தி யோசிக்காம இருந்திருப்பீங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டில சர்வை பண்றது ரொம்பவே கடினமுங்க. அதனால நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில உங்களுக்கு அமையப் போகுதுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு தான் நெறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வரக்கூடிய ஒரு 6 மாதத்துக்குள்ள விரைவில உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி, நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவிலே உண்டாகுங்க. கடந்த காலகட்டங்கள்ல காதல், அதிகமான தோல்வி மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க மீன ராசிக்காரங்க தாங்க. நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு சண்டை, சச்சரவு, ஈகோ பிரச்சனை மூலமா அந்த லவ் பிரேக்கப் ஆயிருக்கும். இல்ல வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுடைய காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க காதல வெளிப்படுத்தும் போதும் சரி, அந்த காதல் கண்டிப்பா கை கொடுக்குங்க. வீட்ல போய் சொல்லும்போதும் சரி, பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்னு திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்துல உங்க பெயருக்கும், புகழுக்கும் படிப்படியா முன்னேற்றம் வரப்போகுதுங்க. சிலர் படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவோ, தொழில் விஷயமாகவும் வெளியூரோ, வெளிநாடோ போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கப் போகுதுங்க. உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இத நினைச்சு வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம், சீமந்தம், புதிதா வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க. மீன ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்க ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 மடங்கா கிடைக்கப் போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கா உயரப் போகுதுங்க. இதன் மூலமா கடந்த காலகட்டத்துல ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்துமே வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுதுங்க. நீங்க போய் ஒரு மீன ராசிக்காரன பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 3,00,000 கடன் இருக்குதுங்க, 5,00,000 கடன் இருக்குதுங்க, 10,00,000 கடன் இருக்குதுங்க, என் பிசினஸ் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. பொருளாதார ரீதியா மிகவும் கஷ்டப்பட்டவங்க தாங்க நீங்க. ஆனா, இனி வரக்கூடிய 2024ல நல்ல ஒரு முன்னேற்றத்த தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவில உங்களுக்கு எதிரிகளாகவும், துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. அவர்கள் மூலமா பிரச்சனை ஏற்படும்னு தெரிஞ்சா உடனடியே அவங்கள விட்டு விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. உங்களுடைய அறிவுத்திறன் அதிகரிக்குங்க. சாதுரியமான பேச்சின் மூலமா காரிய வெற்றி கிடைக்கப் பெறுவீங்கங்க. பணவரத்து அதிகரிக்குமுங்க. அடுத்தவர் பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. ராசிநாதன் குருவின் சார பலன்கள் மூலம் இசை, நாட்டியம் போன்ற கலைகள்ல ஆர்வம் பிறக்குமுங்க.
வீண் ஆசைகள் தோன்றலாமுங்க. மனதை கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லதுங்க. சின்ன விஷயங்கள்ல மனநிறைவு உண்டாகுமுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக உழைக்க வேண்டி இருக்குமுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படுமுங்க. குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்க மகிழ்வீங்க. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் காணப்படுமுங்க. வாக்கு வன்மையால லாபம் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க. சக ஊழியர்களுடன் எளிதில் கருத்து வேற்றுமை உண்டாகலாமுங்க. சற்று கவனம் தேவைங்க. அலுவலகத்துல உங்களுக்கான அங்கீகாரம் அதிகரிக்குமுங்க. பெண்களுக்கு கலைகள்ல ஆர்வம் அதிகரிக்குமுங்க. கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களா இருந்த பழைய பகைகள் மாறுமுங்க. மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன்கள் கிடைக்குமுங்க. பண வரவு ஓரளவு திருப்தி தருமுங்க. வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லைங்க. விலகி சென்ற உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உறவு பாராட்டுவாங்கங்க. திருமண முயற்சிகள் சாதகமாகவே முடியுமுங்க. வழக்குகள்ல சாதகமான திருப்பம் ஏற்படுமுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க. தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்குமுங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமா முடியுமுங்க. அலுவலகத்துல உங்கள் பணிகள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க. இப்போதைக்கு சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாதுங்க. சிலருக்கு இடம் மாறுதல் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சக ஊழியர்களிடம் இணக்கமா நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை தருமுங்க. அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட் துறைங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலா இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருமுங்க. பற்று வரவுல பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. வியாபாரம் தொடர்பா சிலருக்கு தொலைதூர பயணம் செல்ல நேரிடுமுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்துல செலவுகள் அதிகரிக்கும் என்பதால சிலருக்கு கடன் வாங்க நேரிடுமுங்க. அக்கம்பத்துல இருப்பவர்கள் அனுசரணையாக இருப்பாங்கங்க. நீங்க நிம்மதியான வாழ்க்கைய வாழ்வீங்க. 10ல் ஒரு பாவி இருக்க வேண்டும் என்பது சோதிட பழமொழி. தற்போது கோச்சாரத்துல ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல நிற்கும் சூரியன், செவ்வாய், சுக்கிரனுக்கு சனி மற்றும் குருவின் பார்வை இருக்குதுங்க. அனைத்து விதமான செயல்களிலுமே அனுகூலமான பலன் உண்டாக போகுதுங்க. இளைய சகோதர சகோதரி மூலம் நிலவிய குழப்பங்கள் நீங்குமுங்க. அதனால ஒற்றுமை மேலோங்க போகுதுங்க. எடுக்கும் முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்குமுங்க. குல தொழில் உள்ளவர்களுக்கு தொழில் வளர்ச்சி பல மடங்காகுமுங்க. பண வரத்து திருப்தி தருமுங்க. நிதி நெருக்கடிகள் நீங்குமுங்க. அதே வேளையில சுப செலவுகளும் அதிகமாகுமுங்க. மறு திருமணத்தால ஏற்பட்ட மனசங்கடம் நீங்குமுங்க. நோய் தொல்லை குறையுமுங்க. சொந்த வாழ்க்கையை விட பொது வாழ்க்கையில நாட்டம் அதிகரிக்குமுங்க. பெண்கள் புதிய வாகனம் வாங்குதல், ஆடம்பர பொருட்கள் வாங்குதல், உல்லாச பயணம் செல்லுதல் என்று இனிமையாக பொழுத கழிப்பீங்க. அடுத்தது நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா? முதலாவதா இருக்குது பூரட்டாதி 4ஆம் பாதம். இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு இருக்குமுங்க. புதிய நபர்களிடம் கவனமாக இருப்பது நன்மையை தருமுங்க. உறவினர்களோட உதவி கிடைக்குமுங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நன்கு நடக்குமுங்க. பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டு பின்னர் சரியாகுமுங்க. உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு இந்த சங்கடங்கள் சரியாகுமுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்குமுங்க. அடுத்ததா இருக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க. நீங்க குடும்பத்துல இருப்பவர்கள் உங்களது ஆலோசனையை கேட்டு நடப்பது மனசுக்கு திருப்தியை தருமுங்க. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதால வருத்தங்கள் நீங்குமுங்க. பிள்ளைகளோட செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தி தருவதா இருக்குமுங்க. மூன்றாவதா இருப்பது ரேவதிங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்க, நீங்க எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்குமுங்க. பண வரத்து இருக்குமுங்க. காரிய தடங்கள் உண்டாகுமுங்க. மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கூடுதல் முயற்சிகள் தேவைங்க. விளையாட்டுல ஆர்வம் உண்டாகுமுங்க. கடன் தொல்லை நீங்குமுங்க. வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகுமுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா 24, 28. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 மற்றும் 5. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்திங்க. உங்களுக்கான பரிகாரத்தை சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. மகான்களோட ஜீவ சமாதிக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு நன்மையை தருமுங்க. மேலும் குலதெய்வத்தை மனசார வணங்குறீங்க அப்படின்னா உங்க மனதுல ஒரு அமைதி ஏற்படுமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேரும் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.